சேலத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் KB ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். கேட்டோம். 14 வீடு தான் பார்த்தேன். 14 வீட்டுல 11 வீட்டுல இருந்த குழந்தைங்க தனியார் ஸ்கூலுக்கு போகுது. 2 வீட்டுல குழந்தைங்க இல்ல. ஒரு வீட்டுல மட்டும் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு இந்த வருஷம் தாங்க நாங்க அரசு பள்ளியில சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு வீதியில் ஒரு சிங்கிள் சாம்பிள். இது எல்லா இடத்துலயும் தான். ஒன்னு வேற எங்கேயும் நீங்க அப்படியெல்லாம் எல்லா கஷ்டமோ எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட சாதாரண நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஏழைகள் மட்டுமல்ல, நடுத்தர மக்கள் கூட எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கூட அதை வச்சுக்கிட்டு பள்ளி 30,000 கட்டி 40,000 கட்டி பள்ளிக்கூடத்துக்கு தனியார் பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய கடன் நிலைமையில மக்கள் இருக்காங்க. அதான் உண்மை, அதான் யதார்த்தம், அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இங்க அந்த கல்வி கிடைக்கல? ஏன் அரசாங்கத்தை அதை கொடு? ஏன் அது தப்பு இல்லாட்டி அது ஒரு வகுப்பு இல்லாட்டி இல்ல நாங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம், விரும்புபவர்களுக்கு மட்டும் வைப்போம் சொல்லு. அதைத்தானே சொல்லுது அரசாங்கம். இன்னும் சொன்னா போனா இவங்க அரசாங்கம் நேற்று எங்களுடைய மாநில தலைவர் தெளிவா சொன்னாரு. 2019 வரைக்கும் மும்மொழி கொள்கையில இந்தி கட்டாயம், 3வது மொழிங்கிறது இந்தி. கஸ்தூரி ரங்கனுடைய ரிப்போர்ட் அதுதான். உயர்கல்விக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு அவர் கொடுத்த ரிப்போர்ட்ல, கஸ்தூரி ரங்கம் கொடுத்த ரிப்போர்ட்ல தாய் மொழி, அடுத்து இணைப்பு மொழி ஆங்கிலம், அடுத்து 3வது மொழி இந்தி, பெரும்பகுதி மக்கள் பேசுகிற இந்தி, அதான் கொடுத்திருந்தாங்க. அதுதான் காங்கிரஸ் சர்க்கார் ஏத்திருந்தது. யாரு? இந்த ராகுல் காந்தியோட அப்பனே அதுதான் சொல்லியிருந்தார். ராஜீவ் காந்தி தானே ஒரு பேர், ராஜீவ் காந்தி அதான் கொடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி காலத்தில் கொடுக்கப்பட்ட கல்விக் கொள்கையிலே அதான் இருந்தது. இந்தி கட்டாயம் எப்போ இருந்ததுன்னா முன்பு இருந்தது. 2019 பாரத பிரதமர் என்ன பண்ணார்? புது நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய நியூ எஜுகேஷன் பாலிசியா மாத்தினார். புதிய கல்விக் கொள்கை. அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழியும் அனைத்து பள்ளிகளிலும் அந்த படிக்கிற மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதான் முதல் மொழி, மாநில மொழி. தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் தமிழ் படிக்கணும், அது முதல். அடுத்து இணைப்பு மொழி ஆங்கிலம், கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். 3வது விருப்ப மொழி இந்திய மொழிகளில் ஒன்று, இந்தி அல்ல. இதுக்கு முதலமைச்சர் நாணயமா யோக்கியமா புத்தி தெளிவா இருந்தார்னா சட்டமன்றத்தில் எந்த இடத்துல 3வது மொழி இந்தி மொழின்னு நியூ எஜுகேஷன் பாலிசியில போட்டிருக்குது அப்படின்னு படிச்சு காமிக்கணும். அருந்ததியர்கள் குறிப்பா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய அருந்ததி சமுதாயம் அதிகம் வாழுகிற பகுதி, அவங்க முழுக்க தெலுங்கு, அவங்க தாய்மொழியே தெலுங்கு தான், ஆனா பேச்சு மொழியா தான் இருக்கு. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. ஏன் அவங்க அந்த 3வது மொழி, அவங்க அவன் தாய்மொழிய, அவன் பாட்டம் முப்பாட்டவனுடைய மொழிய அவன் ஒரு மொழியா வச்சு கத்துக்கிட்டா என்ன? எங்கேயோ இருந்து வந்துட்டு பிரெஞ்சு படிக்கிறான், அதுக்கு உரிமை இருக்கு. இந்த மக்களுக்கு தங்களுடைய தாய்மொழியை படிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னா என்ன? 18% பேர் தமிழ்நாட்டில் பிற மொழி காரர்கள், பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் 18% பேர். நீங்க இன்னும் குறிப்பா சேலம் மாநகரை பொறுத்த வரைக்கும் 22% பேர் பிறமொழிக்காரர்கள். இன்னைக்கு ஏன் இந்த மாநிலம் மட்டும் நவோதய பள்ளிகள் வரல? வெஸ்ட் பெங்கால் அந்த வச்சிருக்கு,
எங்களை எதிர்க்கிறவங்க தான். எல்லா காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள்லாம் நவோதய பள்ளி இருக்கா இல்லையா? மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி 2 பள்ளின்னு. அதுக்கு ஆண்டுக்கு 18,000 கோடி ரூபா வர வேண்டியது. இன்னைக்கு இப்ப நவோதய பள்ளிக்கு நம்ம மாவட்டம் பூரா வந்திருந்தா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நவோதய பள்ளிகளுக்கு மட்டும் 18,000 கோடி வரும். நீ வேணான்னு சொல்ற கொடுக்கல. அந்த நவோதய பள்ளி அனுமதிச்சா நவோதய பள்ளிக்கான செலவு வரும். இலவச கல்வி, அது முழுக்க முழுக்க இலவச கல்வி. மாவட்டம் தோறும் 1000 பேர் 1500 பேர் படிப்பான். அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தது யாரு? திமுக அரசாங்கம். இது இன்னைக்கு வெளியே வர்றதுக்கு, இதெல்லாம் நாட்டுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அதற்காக தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இருந்து தப்புவதற்காக இந்த மும்மொழி பிரச்சனையை கையில் எடுத்த முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் இதுகாரும் ஏமாற்றப்பட்டதை அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சரி செய்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்திருக்கிறது. உண்மையான கல்வி, நேர்மையான கல்வி, தேசம் தழுவிய கல்வி, உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான கல்வி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற மாற்றங்கள் தேவைதானே. இன்னும் எவ்வளவு நாளைக்கு மொத்ததே சொல்லிட்டு இருப்பீங்க? பாபர் அதை பண்ணாரு, அக்பர் இதை பண்ணாரு இப்படின்னு. ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு, ராஜேந்திர சோழன் என்ன பண்ணாரு, கிருஷ்ணதேவராயர் வந்து எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் காப்பாத்தினாரு, இதெல்லாம் தெரிய வேண்டாமா? இதெல்லாம் தெரிய வேண்டாமா? புதிய கல்விக் கொள்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேண்டுமானால் கசக்கும், ஆனால் தமிழர்களுக்கு இனிக்கும். கையெழுத்து இயக்கத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவங்களா வந்து கையெழுத்து போடுறாங்க. கஜல் நாயக்கி மட்டியில் உட்கார்ந்த கஜல் நாயக்கி மட்டியில் வரும்போது வழியில் சும்மா இங்க வர்றதுக்கு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது இங்க வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு கேம்ப் நடந்துகிட்டு இருக்குது. அதனால அங்க போய் உட்காந்தேன். அங்க உட்கார்ந்த போது போயிட்டு ரோட்ல போயிட்டு இருந்த லேடிஸ் எல்லாம் வந்து கையெழுத்து போடுறாங்க. எதுக்குன்னு கேட்டா, நீ ஏமா எதுக்கு போட்டேன்னு கேட்டா, எதுக்காம போடுற கையெழுத்து சொன்னாங்க. தனியார் பள்ளிகள் ஏதோ ஒரு ஸ்கூல் சொல்லிச்சு, பக்கத்தில் ஏதோ சிபிஎஸ்இ ஸ்கூல் பேர, அந்த ஸ்கூல்ல படிக்கிற படிப்பை எங்களுக்கு சொல்லி தரணும்னு கையெழுத்து போட்டா எங்களுக்கு சொல்லி தருவாங்க. என்ன அந்த அம்மா வந்து ஒரு பட்டியலினத்தினுடைய அம்மா. நீ என்னமா படிச்ச? என்ன நான் 3வது படிச்சவன். இப்ப என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன்? காட்டில் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அதாவது தன்னுடைய குழந்தையும் தான் பார்க்கிற பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் படிக்கிற கல்வி கொடுப்பாங்க என்னன்னே தெரியாம. அதான உண்மை. அந்த கல்விக்கு ஏங்கி இருக்காங்கல்ல, முடியாம தானே பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்க பள்ளிக்கு அனுப்புறாங்க. ஏன் நீ அரசாங்க பள்ளிக்கு அந்த பள்ளி மாதிரி மாற்றக்கூடாது? அவன் இத்தனை பேர் விரும்புறான்ல, விரும்பிதானே தனியார் பள்ளிக்கு அனுப்புறான். அந்த சிலபஸ் தானே பாக்குறான். ஏன் அந்த சிலபஸ் இங்க கொண்டு வா? ஏன் நீ தடையா இருக்க? மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பாலமாக இருக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தை நடத்துற அரசியல் கட்சியினுடைய கடமை. மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையூறா இருப்பது தங்களுடைய கட்சியின் கொள்கை இதுதான் சொல்லிவிட்டு கொள்கையை திணிக்க கூடாது. நீ இந்தியை திணிக்கிறன்னு சொல்லிவிட்டு உன் கொள்கையை திணிக்கிற. ஏன்னா இதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு பொழப்பு. ஐயோ என் பொழப்புலயே மண்ணள்ளி போடுறியாடா, நான் தமிழின தலைவன்டா, தமிழ்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறவன், இது எப்படி எங்களுக்கு அப்படின்னு பொழப்புல மண்ணள்ளி போட்டுருவாங்கிற பயம். மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை ஆதரித்து மாநாடு, அந்த மாநாடு நம்முடைய சேலம் பெருங்கோட்டத்தில், அதாவது கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 வருவாய் மாவட்டத்தை உள்ளடக்கிய ஒரு பகுதியில் ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த மும்மொழி கொள்கை மாநாடு நடைபெறுகிறது. மாநில தலைவர் கலந்துக்குவார், மத்திய அமைச்சர்களிலிருந்து வருவாங்க, பெரிய பெரிய கல்வியாளர்கள் கலந்து கொள்வார்கள். ஆடத் தெரியாதவன் அம்பலம் சரியில்லைன்னு சொன்ன கதையா, ஆட்சி செய்ய தெரியாத முட்டாள் முதலமைச்சர் கையெழுத்து இயக்கத்திற்கு போய்
ஒரு முன்னாள் ஆளுநரை கைது செய்கிறார் என்றால் அவர் புத்தி தெளிவோடு இருப்பதாக நான் கருதவில்லை.